இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நேரம் கடந்து போய் கொண்டு இருக்காமல் அந்தந்த நேரத்தில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். பிரியமானவர்களே, சங்கீதம் 1வது சங்கீதத்தின் 2-3 வசனங்களிலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, இன்னைக்கு கடவுள் சொல்றாரு, நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். நாம் செய்வதெல்லாம் வாய்க்காமல் போக நமக்கு தடங்களாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் தகர்த்து எறியக்கூடிய ஒரு காரியம் இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும். அது எப்படி பிரதர், இரவும் பகலும் சங்கீதத்திலேயே இல்லை வேதத்திலே தியானமாய் இருக்க முடியும்? நம்ம வேலையெல்லாம் இருக்குல்ல. பிரியமானவர்களே, இந்த அழகான அர்த்தம் நிறைந்த சத்தியம் நிறைந்த பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களை பாடிக்கொண்டே ஆண்டவருடைய சமூகத்தை நாடிக்கொண்டே நாம் இருக்கும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நிறைய பேர் ஜெபத்திலேயே இருப்பாங்க. அவங்க வேலையில் கூட ஜெபம் பண்ணிகிட்டே செஞ்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனில் இருப்பாங்க. ஆனால் கிச்சனில் இருக்கும் போது கூட ஒரு முணுமுணுத்து கொண்டே ஜெபம் பண்ணிக்கொண்டே அந்த உதடுகள் அசைந்து கொண்டே தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு, சில பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு, சிலர் வேலைக்காக ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். இன்னைக்கு வேலையிலே செய்கிறதெல்லாம் வாய்க்காம, குடும்பத்தில் செய்கிறதெல்லாம் வாய்க்காமல் போகுமே. ஆனால் இந்த நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தருடைய வேதத்திலே நான் பிரியமாய் இருப்பேன் என்று சொல்லி அதை செயல்படுத்தும் பொழுது இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட, வறட்சியான காலங்களில் நீர்க்கால்களின் ஓரமாய் அந்த செழிப்பான ஒரு செடிகளைப் போல கொடிகளைப் போல அங்கே இருக்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். பிரியமானவர்களே, ஜான் ரைட் என்கின்ற ஒரு நபர் மிஷனரி இங்கே இந்திய தேசத்திற்கு வந்து பஞ்சாப்லே கிட்டத்தட்ட 19 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அவர் முதல்ல வந்தபோதெல்லாம் அவர் வெளியே வரமாட்டாராம். அவர் எப்பொழுதும் உள்ளே உட்கார்ந்து கொண்டே இந்த வேதத்தை படித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருப்பாராம். அப்போ மற்றவர்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் மிஷனரியாக வந்தீங்க, ஏதோ எங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்கன்னா, அப்போ அவர் சொன்னாராம், இதை நான் நல்லா வாங்கினாதான் அது இதில் இருக்கிற அர்த்தங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நான் உங்களிடத்தில் பேசும்போது வல்லமையோடு கூட பேச முடியும் என்று. நாட்கள் கழிந்தன. அவருடைய நாள் வந்தது. அவரை அழைத்தார் ஆண்டவர். பல அபிஷேகம் நிறைந்த கூட்டங்கள் நடக்க ஆரம்பித்தது. வல்லமையாய் செயல்பட ஆரம்பித்தார். விடுதலை நாயகனாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இறங்கி விடுதலை செய்து கொண்டிருந்தாராம். பிரியமானவர்களே, அவர் செய்வதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கின்றது. ஏன்னா இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நேரம் கடந்து போய் கொண்டு இருக்காமல் அந்தந்த நேரத்தில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வீட்டில் எங்கள் வேலையில் நிறைய தடங்கல்கள் இருக்கிறது கர்த்தாவே. இன்றைக்கு அந்த தடைகளை உடைத்து இன்றைக்கு நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.